கோவையில் 10 ஆண்டுகளாக இல்லாத 16 டிகிரி செல்சியஸ் கடும் குளிர். அதிகரித்து வரும் முகவாத பிரச்சனையால் பெண்கள் பரிதவிப்பு. பக்கவாதமோ என பயப்படும் அவலம். பெண்களை அதிகம் தாக்கும் முகவாத பிரச்சனை என டாக்டர்கள் அதிர்ச்சி தகவல். கடந்த சில நாட்களாக கோவையில் கடந்த 10 ஆண்டுகள் இல்லாத அளவு பனியின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் அதிக குளிரால் முகவாதம் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. அதிலும் குறிப்பாக பெண்களை அதிக அளவில் இது பாதிக்கிறது என கோவை தனியார் ஹாஸ்பிட்டல் தலைமை எலும்பியல் பிசியோதெரபி டாக்டர் ராஜேஷ் கண்ணா தெரிவித்தார். கார்த்திகை மார்கழியில் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். இந்த பனியினால் ஜலதோஷம், சைனஸ், மூச்சுத்திணறல் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுவது சகஜம். ஆனால் முகவாதம் ஏற்படும் என்பது நாம் அறியாத ஒன்று. இது பெண்களை அதிகமாக பாதிக்கிறது. இதன் அறிகுறிகளை நாம் எளிதாக கண்டறிய முடியும் என்றார். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, மூளையிலேருந்து முகத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஃபேஷியல் நர்வுங்கிற நரம்பு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துவாரத்தின் வழியாக தான் வந்து நமக்கு இந்த மசிலுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கு. அந்த துவாரத்தில் வரக்கூடிய நரம்பில் நீர் கோத்து இந்த துவாரம் பார்த்திங்கன்னா அந்த நீர் கோத்த நரம்பு அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, முகத்தில் இருக்கக்கூடிய தசைகள் செயலிழந்து நமக்கு பார்த்திங்கன்னா புருவத்தை தூக்க முடியாது, கண்ணை க்ளோஸ் பண்ண முடியாது. அப்புறம் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சாப்பாடு பல்லுக்கும் கன்னத்துக்கும் இடையில சிக்கும், பேச்சு குளரும். தண்ணி குடித்தோம் அப்படின்னா தண்ணி பார்த்திங்கன்னா ஒழுக ஆரம்பிச்சிரும். ஸோ இதெல்லாம் தான் இந்த முகவாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதேமாதிரி நாக்கோட பின்பகுதியில் பார்த்திங்கன்னா அதாவது சுவை உணர்வு இருக்காது, இல்லைன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த முகவாதம் ஏற்பட்டவுடன் பக்கவாதம் தான் என பயப்பட தேவையில்லை. இந்த முகவாதம் முகத்தில் மட்டும் ஏற்படும். டாக்டரை அணுகி முறையான பிசியோதெரபி சிகிச்சை பெறுவது நல்லது என்றார். பக்கவாதம் பார்த்திங்கன்னா மூளைக்கு போகிற இரத்த குழாய்களில் பார்த்திங்கன்னா இரத்த கட்டியை பிளாக் பண்ணும்போது மூளைக்கு தேவையான ரத்தம் போகாததுனால அதனாலையும் வரலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூளைக்கு போகிற இரத்த குழாய் உயர் ரத்த அழுத்தத்தினால இரத்த குழாய்கள் வெடித்து அதனாலையும் அந்த பக்கவாதம் வரலாம். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சுகர் பேஷண்ட்டுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முகவாதங்கிறது பார்த்திங்கன்னா அப்படி கிடையாதுங்க. முகவாதம் வர்றதுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிர்காற்று. காது வழியாக குளிர்காற்று பார்த்திங்கன்னா நம்ம மெயினாக அஃபெக்ட் ஆகிறதுனால அந்த ஃபேஷியல் நர்வ் பார்த்திங்கன்னா வீக்கம் ஏற்பட்டு இந்த மாதிரி முகவாதம் வருது. ஸோ குளிர்காற்று பார்த்திங்கன்னா காதுக்குள்ளே போகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஏசி பக்கத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏசி காற்று நம்ம நேராகவே பார்த்திங்கன்னா நம்ம காதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி இப்போ நம்ம டூ வீலரில் நம்ம அதிகாலையிலையோ நள்ளிரவுலையோ நம்ம பயணம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த குளிர்காற்று வேகமாக நம்ம ஹெல்மெட்டுக்குள்ளே நம்ம காது ஓரத்தில் போயிட்டு நல்லாவே ஃபோர்ஸாக அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி ரயில் பயணமாக இருக்கட்டும், பேருந்து பயணமாக இருக்கட்டும், ஜன்னல் ஓரமாக பார்த்திங்கன்னா பாதி ஜன்னலை க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த வேகமாக வண்டி போகும்போது என்ன ஆகும்னா அந்த குளிர்காற்று பார்த்திங்கன்னா காதுக்குள்ளே போய் இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குது. முதலாவதாக பெண்களுக்கு அதிகமாக முகவாதம் ஏற்படும். பெண்களுக்கு உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, ஹார்மோனல், குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். அதிகாலையில் கோலம் போடும்போது காதில் பஞ்சு அல்லது ஸ்கார்ஃப் அணிந்து கொண்டு கோலம் போடுவதால் குளிர்காற்று காதில் செல்வதை தவிர்க்க முடியும் என டாக்டர் அறிவுறுத்தினார். இந்த அறிகுறிகள் தென்படும் போதே பொது அல்லது நரம்பியல் பிசியோதெரபி மருத்துவரிடம் சிகிச்சை எடுத்துக்கொண்டால் முழுமையாக குணப்படுத்தலாம். பிசியோதெரபி சிகிச்சையின் மூலம் செயலிழந்த தசைகளை மின் தூண்டல் முறையில் வலுப்படுத்தி முகத்தை சீரமைக்க முடியும். ஸோ பாதிக்கப்படுற உலகளாவியல் பார்த்திங்கன்னா இந்த முகவாதத்தினால் பாதிக்கப்படுகிற எண்ணிக்கை 1 லட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 30-40 மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா உலகளாவிய பாதிப்புகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் முகவாதத்தில் எதனால் பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான காரணம் இந்த குளிரோட தாக்கம். எனவே குளிர்காலத்தில் குளிர்பானங்கள், ஐஸ்கிரீம் போன்ற குளிர்ச்சியான பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இந்த ஆண்டு கோவையில் மட்டும் 300 நோயாளிகள் முகவாத நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளனர். பெண்களுக்கு அதிகம் வர வாய்ப்புள்ளதால் உடனே சிகிச்சை பெறுவது நல்லது என்றார்.